இன்றைக்கும் இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதுமைகளை செய்கிற தேவன். பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். அது அற்புதமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் புதிதாக உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் எதிர்பாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவருடைய நல் வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வசனத்தை தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் உங்களை அழைத்து உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தற்காத்து உங்களை உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். God is leading you. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால் நிறைந்த பாதைகளில் தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை அவருடைய நோக்கம், அவருடைய நிறைவேறுதல் என்ற பாதையில் உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதை, அவருடைய நோக்கம் நிறைவேறின பாதையில் உங்களை நடத்துகிறார். அது வாக்குத்தத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களை சுற்றி அநேக மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்மளுக்கு பயம், பதற்றம் ஏற்படலாம். ஆனால் அதன் நடுவில் உங்களுக்கு தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தையின் நிமித்தமாக, இந்த வார்த்தையின் மூலமாக அவர் உங்களை நடத்தி செல்வார், தாங்கி செல்வார், உங்களை தற்காத்து கொள்வார். ஆல் God is telling you today is trust God's leading. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் நம்ப வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதல் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவன் உடன்படிக்கையின் தேவன். உங்களையே உடன்படிக்கையாக, உங்களையே ஒளியாக வைத்திருக்கிறார். உங்களுக்காக உடன்படிக்கை செய்கிறவர் தான், பட் உங்களையே ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சம்மரைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் தட் டைம் டு எம்ப்ரேஸ் நியூ பிகினிங்ஸ். புதிய ஆரம்பங்களை, புதிய துவக்கங்களை தழுவுகிற நேரம். துவக்கங்களை தழுவுகிற நேரம், புதிய துவக்கங்களை தழுவுகிற நேரம், புதிய ஆரம்பங்களை கட்டி அணைத்து கொள்ளுகிற நேரம். எம்ப்ரேசிங் அப்படின்னா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற புதிய ஆரம்பம், புதிய துவக்கங்களை கட்டி தழுவுகிற நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய புதிய துவக்கங்களையும் ஆரம்பங்களையும் பாருங்கள். உங்களுக்காக தேவன் புதிய காரியங்கள், பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.